ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். வேறு இப்படி எடுத்துக்கிறோம். கையை எடுத்து இந்த இடத்துல மடக்கிறோம். மடக்கி அப்படியே தையல் போடுறோம். அடுத்தது இது மடக்கிறோம். இது எதுக்கு மடக்கிறோம்னா கை பட்டிக்காக மடக்கிறோம். மடக்கி அது ஊசா பழம் வரவங்க வந்து அந்த பட்டி வந்து இதில் எவ்வளோ இருக்குதோ அதே அளவு வச்சுக்கணும். ஏன்னா சின்ன பெருசாக போயிடும். இது அளந்தளந்து தைக்கணும். அப்புறம் டாட்டு போடுறது எப்படின்னு சொல்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கிறத பார்த்துக்கணும். இந்த இதை பார்த்தா அப்படியே போகணும். எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி இருக்கோம். இருக்கிறத ஒரு ரெண்டாக எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி பிடிக்கிறோம். இப்படி கீறிக்கிறீங்க. சரியா? அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் பிடிக்கிறீங்க. இப்படி இந்த இடத்துல பிடிச்சி இப்படி கீறிக்கிறீங்க. கீறிக்கிட்டு ரெண்டே இப்படி ஒட்டுக்காக வைக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு கீறு கீறணும் வந்து. அப்புறம் நம்ம அது மேலே தைக்கிறோம். சரியா? காசாக வச்சு ஒரு கீறு கீறிக்கணும். கீறிக்கிட்டு அப்படியே தைச்சிடணும். சரிங்களா? நான் செய்கிற மாதிரியே பாருங்கள். இது சாதா கட்டிங் ப்ளவுஸ். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். அப்புறம் நீங்கள் இது ரெண்டையும் இப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு ஒரு மார்க் போடுவீங்க. மார்க் போட்டுட்டு அப்படியே போடுங்க. இப்போ இதில் இருக்கிற மாதிரி டாட் போட்டுக்கணும். கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். அதே மாதிரி இப்படி பண்ணிக்கிறீங்க. அடுத்தது பின்பகுதி எடுக்கிறீங்க. பின்பகுதி எடுத்து இப்படி கீறோம். கீறிக்கிட்டு இப்படி கீறோம். ஃபஸ்ட்டு கீறிக்கிட்டு அடுத்தது இப்படி கீறோம். அந்த மார்க்கிலே வச்சு கீறிக்கிட்டு அப்படியே தயார போடுறோம் ஓரத்தில். அடுத்து இந்த இதை இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் 2.5 இன்ச் பெல்ட் இங்கே இருக்குது. அதே 2.5 வரும். போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பெல்ட் ரெடி பண்ணுறோம்.
பெல்ட்டுக்கு மொத்தமாக என்னாலும் நீங்கள் கொடுத்துக்குங்க, நான் மொத்தமாக கொடுக்கல. ஓரளவுக்கு தான் மொத்தமாக கொடுத்துருக்கேன். மொத்தமாக கொடுத்துக்குங்க. அப்படியே ரெட்டையாக மடிச்சு இப்படி போட்டுக்கிறோம். போட்டு இப்போ 2 இன்ச்சு வச்சு அதுக்கு மேலே கணக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். 3 இன்ச்சு இருக்கும். 3 இன்ச்சு இருக்கா, 2.5. இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு 2.5 போட்டுருக்கோம். இப்போ 2.5 இன்ச்சுக்கு மேலே இவ்வளோ இருக்குது. இது பிடிச்சி தைக்கிறது, சரிங்களா? இப்போ குழப்பம் வேணும். அடுத்தது இப்படி வச்சு குதிரோட பிடிச்சிக்கிறோம். குதிரோட பிடிக்கும்போது இப்படி இழுக்கக்கூடாது. அப்படியே அது சுருக்கவும் கூடாது, இழுக்கவும் கூடாது. அது பாடு சும்மா இழுக்காமல் தைச்சிங்க. ஏன்னா இந்த இடத்துல நீண்டு, இந்த இடத்துல இழுத்தா ரொம்ப இழுத்தா நீண்டும். இந்த இடத்துல நம்ம இழுத்தோம்னா நீண்டு. அடுத்தது இப்படி வச்சுக்கிறோம். வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு இழுக்காமல் இப்படி இழுத்து இப்படி வச்சு கையை வச்சுக்கிறோம். கையை வச்சுக்கிட்டு இப்படி வரோம். இப்படி வந்தோம்னா அது நவராது, சரியா? இது வச்சுட்டு கூட நீங்கள் ஒரு பின்னோவு குத்தி விட்டு கூட, பின்னோவுக்கு குண்டு ஊசிய மாதிரி குத்திட்டு கூட நீங்கள் சரிங்களா? ஏன்னா புதுசாக பழகும்போது சிரமமாக இருக்கும்.